வணக்கம். எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா போட்ட மாதிரி ஊசேச்சியன் இவங்களோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பேரழகிகள் நிறைய பேர் அரசிகளா இருந்ததில்ல. ஊசேச்சியன் இவங்களோட கதையை என்னைக்கு நம்ம சினிமாவை எடுத்தாலும் 100 நாள் ஓடுங்க. சீன வரலாற்றிலேயே சைனாவை ஆட்சி பண்ண ஒரே ஒரு பெண்ணான இவங்க தன்னை ஒரு பேர் அரசின்னு கூப்பிட வேண்டாம்னு தன்னை ஒரு பேர் அரசர்னு கூப்பிடணும் இவங்க தங்களோட குடிமக்களுக்கு ஆணையிட்டாங்க. வரலாற்றுல இவங்களை ஒரு டைரண்டா இந்த உலகம் பார்த்தாலும் இவங்க ஆட்சியில கொண்டு வந்த ரெஃபர்மேஷன் சட்டங்களை இன்னைக்கும் சைனா யூஸ் பண்ணுதுங்க. இவங்களோட கதை அவ்வளவு திருப்பங்களும் அவங்கள சுத்தி நிறைய கான்ட்ரவர்சிகளும் நிறைஞ்சது. அவங்கள பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பாருங்க. பேரழகியான ஊசேச்சியன் சைனால கிபி 624 வருஷம் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல பிறந்தாங்க. இவங்க ஒரு பேரழகி மட்டும் இல்லைங்க, மகா புத்திசாலி. இவங்களோட உண்மையான பேர் ஊஜாவ். பெண்களுக்கு அந்த காலத்துல படிப்பு சொல்லி கொடுக்கறது வழக்கம் இல்லைனாலும் ஊஜாவோட அப்பா அவங்களுக்கு தரமான கல்வியை கொடுத்தாரு. மகா புத்திசாலியான இவங்க பயங்கர பேச்சு திறமையும் கொண்டவங்க, பேரழகி. இவங்களோட அழகை பார்த்து டாங்கோட இளவரசர் டைசாங் இவங்கள தன்னோட அரண்மனைக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் மாதிரி ஒரு கான்கியூபைனா கூட்டிட்டு போனாரு. அரசரோடவே இருந்தாலும் ஒரு நாளும் அரசிக்கு இணையில. மன்னர் டைசாங் ஊக்கு கொடுத்த வேலை அவரோட துணிகளை துவைச்சு தர்றது. மகா புத்திசாலியான ஊவை அடையாளம் கண்டுக்கிட்ட மன்னர் அவங்க துணி துவைக்கிறதுக்கு வந்தவங்க இல்லை, அவங்க ஒரு மகா புத்திசாலின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட அரண்மனையில கலை, அரசியல், நிர்வாகம் இது எல்லாத்துலேயும் ஊவோட பங்கையும் அவங்களோட கருத்துக்களையும் கேட்டுக்கிட்டாரு. கிபி 629 வருஷம் மன்னர் இறந்து போயிட்டாரு. அந்த காலத்துல மன்னர் இறந்து போயிட்டா அவரோட கான்கியூபைன்ஸ் எல்லாம் புத்திஸ்ட் மோனஸ்ட்ரிக்கு அமைச்சிடறதான் வழக்கம். ஊவையும் அப்படி புத்திஸ்ட் மோனஸ்ட்ரிக்கு அமைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கான்ட்ரவர்சின்னு வச்சாங்க. மன்னரோட பையன் கௌசாங் அவர் ஊ மேல ஆசைப்பட்டு அவர் இவங்களோட அழகுலையும் அறிவுலையும் ஈர்க்கப்பட்டு அவர் திரும்பவும் ஊவை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய காசிப்பா இருந்திருக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலைங்க. இளவரசர் அவங்களை திரும்ப அரண்மனைக்கு கூட்டிட்டு வர்ற வரைக்குமே அவங்க ஊஜாதாங்க. இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தன்னோட ஒவ்வொரு அசைவையும் கணக்கு பண்ணி திட்டம் போட்டு அவங்க அந்த ராஜ்யத்துக்கே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இளவரசர் ராஜ்யத்துக்கு அவங்களை திரும்ப கூட்டிட்டு வர நேரத்தில் வாங்கன்னு ஒருத்தவங்க தான் அந்த நாட்டுக்கு ராணியா இருந்தாங்க. அவங்கள கண்டாலே ஊக்கு பிடிக்கலங்க, எப்படியாவது அவங்களோட பதவிக்கு வந்துடணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுக்காக ஊ பண்ண வேலையை நினைச்சோன்னா எந்த தாயாலையும் மன்னிக்கவும் முடியாது, அதை நம்பவும் முடியாதுங்க. ஊக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய தன்னோட கையாலேயே கொன்னுட்டு அந்த பழிய வாங் மேல வச்சு அவங்க நாட்டுக்கே ராணியா வந்துடுறாங்க. ஒரு அதிகார பலம், அரசியல் மோகம் மனிதர்களை, பெண்களை கூட இப்படி திருப்புமான்னு நம்மளால நம்ப முடியலங்க. ஒரு மகா புத்திசாலியை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எந்த ஒரு புத்திசாலிக்கும் ஒரு பொம்மை மாதிரி பெரிய சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறது பிடிக்காது. ஊக்கும் அது பிடிக்கலங்க. இந்த செரிமோனியல் அதிகாரத்துலலாம் அவங்க திருப்தி அடையாம உண்மையான பவர் வேணும்னு நினைச்சாங்க. இதனால அவங்க சட்டத்திலையும் அரசியலையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் மெரிட் பேஸ் செலெக்ஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இதனால நிறைய தகுதியானவங்க கவர்மெண்ட் வேலைக்கு வந்தாங்க. விவசாயத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தினாங்க. கல்விக்கும் கலைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த சில்க் ரோட்ஸ் ட்ரேடுக்கு அதை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இதே மாதிரி ஒரு பெட்டிஷன் பாக்ஸ் வச்சிருந்துருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த பெட்டிஷன் பாக்ஸில் 4 ஸ்லாட்ஸ் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் தன்னை தானே உயர் பதவிகளுக்கு நாமினேட் பண்ணிக்க முடியும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இது ரொம்ப அட்வான்ஸ்டுன்னு நான் நினைக்கிறேன். 2வது பாக்ஸில் சாதாரண பொதுமக்கள் கோர்ட்டோட டெசிஷன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். இதுவும் ரொம்ப அட்வான்ஸ்டுன்னு நான் நினைக்கிறேன். 3வது பாக்ஸ் அவங்க சூப்பர் நேச்சுரல் பில்லி, சோனியம், ஆவிபி அதுக்கெல்லாம் ஒன்று வச்சிருந்துருக்காங்க. 4வது பாக்ஸ் நம்ம இப்போ வச்சிருக்க மாதிரி சாதாரண குறை தீர்க்கும் டப்பாவாக இருந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க எனக்கு இதை பத்தி படிக்கும்போது. 690வது வருஷம் வேற லெவல் முடிவு ஒன்று எடுத்தாங்க. தன்னைத்தானே ஒரு பேரரசராக அறிவிச்சுக்கிட்டாங்க. இதனால சைனாவோட முதல் பேரரசராக ஊசேச்சியன் ஆனாங்க. இவங்களோட ஆட்சியில் பலவிதமான நல்ல விஷயங்கள் சைனாக்கு நடந்தது. சைனாவோட எல்லைகளை விரிவடைஞ்சிருக்காங்க. சென்ட்ரல் ஏஷியா கொஞ்சம், கொரியா கொஞ்சம், இதெல்லாம் சைனாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு. இதுக்கப்புறம் இவங்க புத்திசம், தாயிசம் ரெண்டுத்துக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நிறைய புத்திஸ்ட் மோனஸ்ட்ரிஸ் கட்டியிருக்காங்க. வர்த்தகம் டெவலப் ஆயிருக்கு. சீனா பணத்துல கொழிச்சிருக்கு. ட்ரேட் டெவலப் ஆயிருக்கு. இந்த மாதிரி பல விதமான சாதனைகளை அவங்க ஆட்சி காலத்துல பண்ணியிருக்காங்க. 15 வருஷம் ஊசேச்சியனோட ஆட்சி நீடிச்சது. சைனாவை ரொம்ப வெற்றிகரமாக ஆட்சி பண்ணாங்க. 15 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வயசாக அடுத்தது யார் அப்படிங்கிற $1 மில்லியன் கொஸ்டின் வந்தது. ஊவோட குடும்பத்துக்கு இந்த சக்சஷனை கொடுக்கலாமா, இல்லாட்ட திரும்ப லீ ஃபேமிலிக்கு, அந்த அரசரோட ஃபேமிலிக்கு கொடுத்துடலாமான்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்திருந்ததுங்க.
இதே டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி கிபி 705 வருஷம் ஊசேட்டியன் இறந்து போனாங்க. இவங்களை சுற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும், இவங்க மேலே ஏகப்பட்ட புகார்கள் இருந்தாலும், சைனாவுக்கு இவங்க கொண்டு வந்த ரிஃபர்மேஷன்ஸை யாராலையும் மறுக்க முடியாதுங்க. ஒரு பெண்ணாக இருந்ததால இவங்க மேலே இவ்வளோ பெரிய படியா, இல்லை அவங்க நிஜமாவே இவ்வளோ பண்ணினாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. என்ன இருந்தாலும் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் டிட்டர்மினேஷன் பாராட்டுக்குரியது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.